viewers எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மைலி. வீட்லயே பண்ற மாதிரி சிம்பிள் ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் ஆஃப் நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து பிரெட் கிரம்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து ரஸ்கே வந்து நீங்க நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கூலாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து நடுவில் வந்து கட்டியே வரக்கூடாது அந்த உருளைக்கிழங்கோடது. ஸோ அதனால நீங்க அதை நல்லா இன்னும் ஃபோர்க் வச்சு மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் நார்மலா பால் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ அதிலே பாதி மாவு எடுத்துட்டு அதுல நல்லா ஃபிளாட் பண்ணி நம்ம பேஸ் மாதிரி தட்டிக்கலாம். கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபிளாட் இல்ல, சைட்ல கொஞ்சம் திக்னஸா வந்தாதான் உங்களுக்கு அது ஸ்மைலி ஷேப் பண்ணிட்ட அப்புறம் எடுக்க ஈஸியா இருக்கும். ரொம்ப ஃபிளாட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு கேப் எதனா ஒன்று எடுத்து நம்ம ஸ்மைலி பண்றதுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க அந்த மாதிரி ஒரு கேப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரா இருந்தா இன்னும் ஈஸி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஜஸ்ட் ஐஸ் வைக்கிறதுக்காக. அப்புறம் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து நம்ம நல்லா 2 பக்கமும் கர்வ் கொடுத்தாதான் அது ஸ்மைலி மாதிரி இருக்கும் பார்க்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற சைட்ல இருக்கிற பொட்டேட்டோட இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்ட அப்புறம் நம்ம பண்ணிருக்கிற ஒரு ஸ்மைலியும் போட்டுடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வச்சிடாதீங்க, ஏன்னா பொட்டேட்டோ வந்து ஆல்ரெடி வேக வச்சதுதான். ஸோ லைட் ப்ரௌனா வரும்போது நீங்க எடுத்துடுங்க. கொஞ்சம் ஒட்டிக்கும், ஸோ பார்த்து அப்பப்போ கொஞ்சம் பிரிச்சு எடுத்துடுங்க. நம்ம ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's கிச்சன் கார்னர். Thank you for watching.